இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள், அவர் உங்களுக்குள் வசிக்கிறார். Do not grieve the Holy Spirit, he dwells within you. வசனம் எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பாருங்கள், அநேகர் இந்த வசனத்தை படித்து கொண்டு பாருங்கள், ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லப்பட்டோன்னே தேவன் நம்மளை விட்டு விலகிடுவார் என்று பயப்படுகிறார்கள். ஆனால் சுவிசேஷத்தின் உண்மை அதுவல்ல. இந்த வசனத்தில் பவுல் முதலில் சொல்வது என்னன்னா, நீங்கள் பரிசுத்த ஆவியால் முத்திரையிடப்பட்டவர்கள் என்பதுதான். ஹல்லேலூயா. எபேசியர் 1:13 பாருங்கள், நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போது நம்ம ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய அந்த சத்திய வசனத்தை கேட்டு இன்றைக்கி விசுவாசிகளாக இருக்கிறோம். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள் என்று பார்க்கிறோம். அப்போது இன்றைக்கு உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அநேக சில குற்றங்கள் தவறுகள் பண்ணினோன்னு நம்மளுக்கு ஆவியானவர் நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, அவர் நம்மளை விட்டு போக வரவில்லை, அவர் நமக்குள்ளே தான் இருக்கிறார். நம்மை மகிமையிலிருந்து மகிமைக்கு மாற்ற வந்திருக்கிறார். அது அவருடைய சத்தத்தை நம்ம தினமும் கேட்கும் பொழுது தேவனுடைய முத்திரையிடப்பட்ட பிள்ளை, நம்ம அடிமைத்தனத்தில் அல்ல, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்ற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கும். ஏன்னா உள்ளேருந்து தேவன் பேசுவார், அழகாக நம்மளை வழி நடத்துவார். ஏதாவது தவறுகள் குற்றங்கள் ஏதாவது தப்பிதங்கள் பண்ணும் பொழுது உள்ளேருந்து நம்மளுக்கு ஒரு குற்ற உணர்வு வரும் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் சில டைமில் பேசுவார் நம்மளோட, இது செய்திருக்கக்கூடாது, இந்த இடத்துல இந்த பண்ணியிருக்கக்கூடாது, இந்த இடத்துல நீ போயிருக்கக்கூடாது, இவங்களோட கலந்துருக்கக்கூடாது இல்லை. அப்போது எதுக்கு அதை மாதிரி உள்ளேருந்து நம்மளுக்கு அந்த எண்ணங்கள் வருகிறது அப்படின்னா, அந்த ஆவியில் நம்மளுக்கு உணர்வுகள் வருதுன்னா அதை திருப்பி நம்ம செய்யக்கூடாது என்பதற்காக எச்சரிப்பின் சத்தமாக கூட தேவன் பேசுவார். அதுக்குள்ளே இருந்து நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும், அவருடைய நீதி நம்ம தரித்திருக்கிறோம்னா அந்த நீதியில் நம்ம வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உள்ளேருந்து அந்த பரிசுத்தமாக வாழ வழி வகுப்பார் பாருங்க. அப்போ நம்ம தவறான பாதைகள் போகும்போது தேவன் உள்ளேருந்து கண்டித்து சொல்வார், யார் மூலியமாவது நம்மளோட இடைப்படுவார் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு விசுவாசி, அபிஷேகம் பெற்ற ஒரு விசுவாசி, பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிற ஒரு விசுவாசி தவறு செய்ய தொடங்கும் போது பாருங்க, பரிசுத்த ஆவியானவரின் துக்கத்தை அவர்களால் உணர முடியும் என்பதற்காகவே அவர் துக்கிக்கிறாராம். அந்த துக்கம் நம்மை அவருடைய உண்மையான சுபாவத்துக்கு திரும்ப அழைக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் ஒரு உறவை நம்ம பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு வல்லமை மட்டுமல்ல, அவர் ஒரு நபர். அவர் நம்முடன் வாழ்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், நமக்கு ஆறுதல் கூறுகிறார். அப்போ கசப்பான வார்த்தைகள், மன்னிக்காத அந்த மனம், பொய், கோபம், அந்த கீழ்ப்படியாமை, இந்த காரியங்கள்லாம் அவருடைய இருதயத்தை வருத்தப்படுத்துகிறது, துக்கப்படுத்துகிறது என்று இங்கே பவுல் சொல்லுகிறார். சில டைமில் தவறுகள் குற்றங்கள் இந்த மாதிரி கசப்பு வைராக்கியம் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்மளை நிறைந்திருக்கும் பொழுது சில சமயங்களில் ஒரு போலியானவர் போல ஒரு உணர்வு நமக்கு வரலாம். சபையில் சேர தகுதியற்றவர் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் கூட வரலாம். பரிசுத்தவான்களோடு நம்ம சேர தகுதி இல்லை, ஆராதனை கூட்டத்தில் சேர தகுதி இல்லை. சில சமயங்களில் தேவன் நம்மை பயன்படுத்தவே கூடாது, ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு குற்ற உணர்வில் நீங்கள் இருக்கலாம். ஏன்னா உங்கள் கடந்த காலத்தை யாருக்குமே தெரியாது இல்லையா? உங்கள் மனதில் என்ன இருக்குதுன்றது யாருக்குமே உண்மையாகவே தெரியாது. அது உள்ளுக்குள்ளே இருக்க பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்போது நம்ம ஒரு போலியானவர் போல ஒரு உணர்வு, ஒரு குற்ற உணர்வு அப்படின்னு இருப்பீர்களானால் உங்களுக்கு தான் ஒரு நல்ல செய்தி என்னென்னா, நீங்கள் பாவம் செய்யும் போது குறைவுகள் இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு போலியானவர் தான். ஏன்னா நீங்கள் ஒரு போலியான ஒரு பாவி என்று பார்க்கிறோம். நீங்கள் ஆட்டுத்தோல் போர்த்திய ஓனாய் அல்ல, நீங்கள் ஓனாயின் தோலை போர்த்த முயலும் ஆடு. இந்த காரியத்தை நான் ஒரு ஊழியக்காரர் மூலியமாக அறிந்து கொண்டேன். ரொம்ப எனக்கு பிரயோஜனமாக இருந்தது இந்த வார்த்தைகள். திருப்பி சொல்கிறேன், நீங்கள் ஆட்டுத்தோல் போர்த்திய ஓனாய் அல்ல, நீங்கள் ஓனாயின் தோலை போர்த்த முயலும் ஆடாம். உங்களுக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இயல்பை உருமாற்றுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அவருடைய ஆடுகளாய் நம்ம இருக்கணும். அவர் தான் நமக்கு மேய்ப்பர் இல்லை. சில டைமில் அந்த ஓனாய் போல புத்திகள் வரலாம்.
ஆனாலும் பாருங்கள், அந்த புத்தி நிரந்தரம் கிடையாது. அந்த ஓநாய் தான் உங்களுடைய அடையாளம் கிடையாது. நீங்கள் யார்? ஆடு. ஏன்னா தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார். தன் சொந்த ரத்தத்தை சிந்தி உங்களை விலைக்கிரையை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இந்த குற்ற உணர்வுகள், இந்த பாவ உணர்வுகள், நான் தகுதி இல்லை, எனக்கு இப்போ சில பேர்லாம் பார்த்துருக்கேன், சபையில் கம்யூனை எடுக்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு சொல்லி உட்காந்துருவாங்க. பாருங்கள், அவர் சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணுகிறதெல்லாம் ஒரு ஸ்லாக்கியம், அது கிருபை, அதுதான் நம்மளுடைய அடையாளம். பாருங்கள், தேவன் எனக்காக இது செய்திருக்கிறார் என்ற ஒரு அடையாளம். பாருங்கள், அது என்னுடைய பாவத்தை அவர் கழுவியிருக்கிறார், அவர் தழும்புல நான் குணமாயிருக்கிறேன் என்ற ஒரு மருந்து. பாருங்கள், அதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி எடுக்கணும். பாருங்கள், அது எடுக்கிறதுனால நீங்கள் கர்த்தருக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அதனால் ஒரு குற்ற உணர்வில் இல்லாதபடி தேவன் என்னை மன்னித்து, நான் ஒரு ஆடு தான், நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆடு தான், தேவன் என்னை வேர்பிரித்து எடுத்திருக்கிறார், அவர் பிள்ளையாக என்னை உருமாற்றிருக்கிறார், அதுதான் என்னுடைய உண்மையான அடையாளம். நான் இந்த மாதிரி ஒரு தவறான காரியம் செய்ததுனால நான் பின்வாங்க மாட்டேன். நான் மன்னிப்பு பெற்று மனம் திரும்பி நான் திருப்பி என் அப்பா பாதத்தில் உட்காருவேன், அப்பாவை தேடி நான் போவேன் என்று இளையகுமாரன் போல தகப்பனை தேடி போங்க. கர்த்தர் உங்களை மன்னித்து, உங்களை அரவணைத்து, உங்களை திருப்பி உங்களுடைய சித்தம் என்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அதுதான் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை. அநேக வேளையில் அவரை நம்ம துக்கப்படுத்தியிருக்கிறோம், ஆனாலும் அந்த துக்கப்படுத்துறதுனால நம்மை விட்டு அவர் விலகுவதில்லை. நம்மளை நமக்குள்ளே இருக்கிற அந்த தேவனுக்குரிய அந்த அடையாளத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுத்து இந்த வாழ்க்கையை அவர் திட்டம் போல வாழ வழிவகுக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் குற்ற உணர்வில் அல்லப்பா, கிருபையின் வெளிச்சத்தில் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியின் மென்மையான அந்த வழிநடத்தலுக்கு தினமும் நாங்கள் செவி கொடுத்து உங்கள் வார்த்தையை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அந்த புதிய அடையாளத்துக்குள்ளே ஏற்ப அந்த சிந்தனைகள், அந்த வார்த்தைகள், அந்த வாழ்க்கையை நாங்கள் தேர்ந்தெடுக்கும்படி எங்களை விட்டு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீர் எங்களை முத்திரிடப்பட்ட பிள்ளைகளாக எங்களை பார்க்கிறீங்க ஆண்டவரே. அந்த பரிசுத்த ஆவி எங்களுக்குள் வாசம் செய்கிறீர். நாங்கள் பயத்தால் அல்ல, கிருபையால் வாழ்கிறோம் என்று இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.